மா ஐயோ என்னமா பண்ற? குடுமா குடுங்கறல குடு. உன் கையால நீ என்ன கொளுத்திடு. ஐயோ என்ன காரியம் பண்ற? விசாகம் என்னம்மா இது பைத்தியக்காரன்? இத பார்க்கத்தான் நான் இங்க வந்தேனா? இப்படி தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். வாசு இது உனக்கே நல்லதா படுதாப்பா. பெத்தவளை கடைசி காலத்துல ஏன்பா இப்படி கொடுமைப்படுத்துற? இத பாரு, அவளை அத்தை விட்டுட்டு மாமா சொல்ற பொண்ணை கட்டிக்க. இல்ல இப்படியே எனக்கு கொள்ளி வச்சிரு. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். ஏமா அவதான் என்ன விட்டுட்டு போயிட்டா, நீ என்ன விட்டுட்டு போறியா? போ போ. நீ போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இருப்பேன்னு நினைக்கிறியா? உன் பின்னாடியே நானும் வந்துருவேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதுமா இனிமேல். கூட விட்டா வேற யாருமா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். என் பேர் வெற்றிவேல். நான் லாயர் தங்கவேலோட ஜூனியர். மேடம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மீட் பண்ண முடியுமா? உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்றாங்க. உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ மேடம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சார் தங்கவேலு சார் வரலையா? சாருக்கு உடம்பு சரியில்லை. முக்கியமான விஷயமா சார்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்களா? அதான் சார் என்ன அனுப்பி வச்சாரு. உட்காருங்க சார். தேங்க்யூ மேடம். என்ன விஷயம் மேடம் சொல்லுங்க. கஸ்டடியில இருக்கிற அமுதாவை எப்படியாவது சந்திக்கணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க சார். அப்புறம் அந்த மூர்த்தியை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அவன் ஒரு அயோக்கியன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை நம்ம நிரூபிக்கணும். அதுக்காகவாவது நம்ம அமுதாவை சந்திச்சே ஆகணும். மேடம் இப்போ அவங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதால அவங்களை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். இந்த கேஸ்ல ஏசி சிவரஞ்சனி காட்டுற இன்ட்ரெஸ்ட் நமக்கு பெரிய மைனஸ் மேடம். அதுவும் இல்லாம நம்ம சைடுல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம். என்ன சொல்றீங்க? அதான் மேடம் அன்னைக்கு கோர்ட்ல அமுதாவும் மணியரசும் தங்க மேல விழுந்த அபாண்டமான பழிக்கு காரணம் நீங்க தான், உங்க மேல கோபமா இருக்கிறதா லாயர் சொன்னாரு. சப்போஸ் அவங்க உங்களை சந்திக்க விரும்பலன்னு வச்சுக்கோங்க, நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் மேடம். இல்ல சார், அவர் தப்பா புரிஞ்சு சொல்லிருக்காரு. அமுதாவும் மணியரசும் அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில என்ன பண்றோன்னு தெரியாம அப்படி பேசிருக்காங்க. அவங்க இப்பவும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். என் வீட்டுக்காரருக்கும் இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? மூர்த்திக்கு எதிரான சாட்சி நம்ம சேகரிக்கணும் சார். அதுக்கு அமுதாவை சந்திக்கிறது ரொம்ப அவசியம் சார். புரியுது மேடம். ஆனா ஏசி சிவரஞ்சனையும் தாண்டி அமுதாவையும் மணியரசையும் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா. முயற்சி செய்யாமலே முடியாதுன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல சார். முயற்சி பண்ணி பாப்போம். இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க போலீஸ் விசாரணை வந்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கெட்டவங்களுக்கு 1000 வழி இருக்கும்போது நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு ஒரு வழி கூட இல்லாமல போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க சார். மேடம் நீங்க ஆஸ்பத்திரின்னு சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கஸ்டடியில் இருக்கிற அமுதாவுக்கு ஆஸ்துமா அப்படின்னு போலீஸை நாம நம்ப வைப்போம். இதே காரணம் காட்டி அமுதாவை நேரடியா பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்போம். நல்ல ஐடியா சார். நான் எதுக்கும் என் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன். உங்க ஃபேமிலி டாக்டர் யாரா இருக்காங்களா இல்ல நான் வேற டாக்டர் ஏற்பாடு பண்ணட்டா? வேண்டாம் சார், அமுதாவோட டாக்டரே இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, நான் லாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்றேன். வந்துருங்க. சரி சார். என்ன சார் சொன்னாங்க? நல்லா விசாரிச்சுட்டேன் மேடம். அமுதாவையும் மணியரசையும் இங்கதான் வச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க, எப்படியாவது பாத்துடலாம். சார் விசாரணையில அவங்களை சித்திரவதை பண்ணிருப்பாங்களா? பாவம் சார் அமுதா. அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மேடம் உங்க சொந்த தம்பி அரெஸ்ட் ஆயிருக்காரு, ஆனா நீங்க அமுதா பத்தி கவலைப்படுறீங்க? இப்படி பாசம் காட்டுற ஒரு அண்ணி கிடைக்க அமுதா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம்.
என்ன? நான் அமுதா மணியரசோட லாயர். இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்ப? இல்ல, உங்க சாப்பிட வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் அவங்க அண்ணி செல்லமா கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து கொடுக்கணும். ஓ, செல்லம்மா நீயா? நான் கவனிக்கவே இல்லையே. உங்களுக்கு கண்டு தெரியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்களே, அதான் உங்களுக்கு எல்லாமே இருட்டா தெரிஞ்சிருக்கும். கஸ்டடியில் இருக்கவங்கள பார்க்க கூடாது. இன்ட்ரோகேஷன் வேற போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா என்ன சார்? ஆனா இவங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. முடிஞ்சா சொல்லி அனுப்புறேன். வெயிட் பண்ண சொல்லுங்க. போங்க. ஓகே. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மூர்த்தியை அடிச்சு கொண்டது யாருன்னு உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? சொல்லுங்க. ஓ, பழைய புருஷன் பொண்டாட்டி பாசம் இன்னும் உங்களை விட்டு போகல போல இருக்கு. அன்னைக்கு 2 பேரும் மூர்த்தியை அடிச்சு கொள்றதுக்கு முன்னாடி மூர்த்தி எதுக்காக உன் வீட்டுக்கு வந்தான்? கார் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு உள்ள வந்தாரு. உள்ள வந்து அப்புறம் என்ன நடந்துச்சு? என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆ, திடீர்னு தப்பா நடந்துக்க பார்த்தாரு. தப்பா நடந்துக்க பார்த்தானா? புரியலையே, கிளியரா சொல்லு. அவரை கைய பிடிச்சு இழுத்து அவரை கைய பிடிச்சு இழுத்து மேல சொல்லு. கீழே தள்ளிட்டாரு. கீழே தள்ளி? சொல்லு. கீழே தள்ளி என்ன மானபங்கம் பண்ண பார்த்தாரு. மானபங்கப்படுத்த பார்த்தானா? எப்படி எப்படின்னு சொல்லு. எப்படி உன்னை மானபங்கப்படுத்த பார்த்தான்னு சொல்லு. சொல்லுடி. கைய பிடிச்சு கீழே தள்ளி சொல்லு. அப்ப நீ சும்மாதான் இருந்தியா? ஒண்ணுமே பண்ணலையா? இல்ல, சத்தம் போட்ட, கத்துன, எல்லாரையுமே கூப்பிட்டேன். யாருமே வரல. அந்த சத்தத்தை கேட்டுதான் நான் வந்தேன். ஏன் உங்க ஏரியால வேற யாருக்கும் காது கேட்காதா? இல்ல உனக்கு மட்டும் புரியுற மாதிரி கோட் வேர்ட்ல சத்தம் போட்டு கூப்பிட்டாளா? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? நீங்க 2 பேரும் படுக்கறையில ஒன்னா அந்யோன்யமா இருந்திருக்கீங்க. அத மூர்த்தி பாத்துட்டான். அதனால 2 பேரும் அவனை அடிச்சு கொன்னுட்டீங்க அப்படின்னு இதுல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. விட்டுடுறேன். இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே போய். நான் கையெழுத்து போட மாட்டேன். உட்காருடி. நீ உட்காரு. என்ன இது? கமிஷனர் ஆபீஸ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. உன் வீடு நினைச்சியா நீ நினைச்சபடி நடந்துக்கிறதுக்கு? மேடம், நாங்க தான் கொலை பண்ணோம். எழுதி தரோம். எங்க வேணாலும் வந்து சொல்றோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வேற எதுவுமே நடக்கல. இதான் உங்க முடிவா? ஆமா. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டீங்க. கேக்குற விதத்துல கேக்குற ஆள் வந்து கேட்டா ஒத்துக்குவீங்க. ஒத்துக்க வைக்கிறேன். சார், ஏசி மேடம் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க. ஓகே, நீங்க போய் பாருங்க. வாங்க மேடம்.
அமுதா, எங்க வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. அமுதா அவசரப்படாத அமுதா. முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடு. என்ன பேச போறீங்க? அந்த சிவரஞ்சனி எங்களை எந்த அளவுக்கு வசதியா வச்சிருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? பாத்துட்டீங்கல்ல, முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. யாரு அந்த ஏசி அனுப்புனாங்களா உங்கள? நீங்க வந்து சொன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருமா? ஓகே. மணியரசு, என்னடா உளற? நான் உங்களை பெயில எடுக்கணும், அதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற கலகத்தை துடைக்கணும். அமுதா, நான் உனக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன், முதல்ல அதை புரிஞ்சுக்க. போதும், இது வரைக்கும் நீங்க பண்ண நல்லதெல்லாம் போதும். உங்க ஃப்ரெண்ட் சிவரஞ்சனி எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க தானே இப்ப உங்களை இங்க அமிச்சாங்க. போங்க, போய் அவகிட்ட சொல்லுங்க, நாங்க செத்தாலும் சாவோமே தவிர அவ கேட்ட மாதிரி எழுதி கொடுக்க மாட்டோம்னு போய் சொல்லுங்க. போங்க. இத பாருங்க, நீங்க 2 பேரும் அவங்களை ஏதோ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. சிவரஞ்சனி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த தான் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இத பாருங்க, கேஸ்ல சில டவுட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணாதான் ஈஸியா மேற்கொண்டு போக முடியும். அதுவும் இல்லாம இங்க நாங்க வந்த பர்பஸே சிவரஞ்சனியோ இல்ல மத்த போலீஸ் அதிகாரியோ வெத்து பேப்பரையோ இல்ல டாக்குமெண்ட்ஸையோ காமிச்சு கையெழுத்து போட சொன்னா கண்டிப்பா போட்டுறாதீங்க. எங்க லாயரை கேன்சல் பண்ணி தான் கையெழுத்து போடுன்னு சொல்லுங்க. இங்க உள்ள வர்றதுக்கும் பர்மிஷன் வாங்குறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? மேடம் உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை புரிஞ்சிக்காம அவங்களே எடுத்தெறிஞ்சு பேசுறீங்களே, ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்களை நல்லவங்கன்னு நம்பிதான் நான் இப்படி ஒரு பேரை வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. அமுதா, அமுதா, நான் சொல்றது கொஞ்சம் வாங்க வாங்க மேடம், வாங்க. மேடம் வாங்க, மேடம் வாங்க. என்ன சொன்னா? உன் கொலகார கொழுந்தியா மாஜி புருஷனோட சேர்ந்து கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சாலா? வெட்டுடுவேடா நானு. மருந்து கொடுக்கற சாக்குல மனசு விட்டு பேசலான்னு வந்தியா? உன்னதான் அவங்க மதிக்கிறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீ மெனக்கெடுற? பேசாம கார்மெண்ட்ஸ்ல கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஹாயா பிசினஸ் நடத்துறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன சுத்தி என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்த்து சும்மா போறவளா இருந்தா உன் தம்பிய கொன்ன இவங்களை எந்த காலத்திலயும் உன்னால புடிச்சிருக்க முடியாது. நியாயம் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்கள உங்ககிட்ட ஒப்படைச்சேன். எனக்கு தெரியும் தப்பு பண்ணது உங்க தம்பி, அதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இப்ப நீங்களும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணா தண்டனை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஜாக்கிரதையா இருக்க. என்ன மிரட்டரியா? ஏசி சிவரஞ்சனியே மிரட்டரியா? உன்னால என்ன பண்ண முடியும்? உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் உண்மையை மறைக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய வரும். தயாரா இருக்க. என்ன சார், உங்க லாயரை விட்டுட்டு இவங்க கிட்ட சேர்த்துட்டீங்க போல இருக்கு. இப்படி வெளுத்து கட்டுறாங்க. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் வேற எடுத்து கொடுக்குறீங்க போல இருக்கே. மேடம், நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. இப்ப கூட அமுதா மணியரசு கிட்ட செல்லம்மா பத்தி ஏதோ தப்பா சொல்லிருக்கீங்க. வேண்டாம். இதோ பாருங்க மேடம், உங்க தம்பி யோகி இல்ல நிரூபிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவன் ஒரு ஓட்ட கப்பல். அவனை நம்பி நீங்க கடல்ல இறங்குறீங்க, நிச்சயமா மூழ்கிடுவீங்க. என்ன சார் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு?
நிச்சயமா இதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது. அப்ப மேடம் கிட்ட பேசிக்கலாம். வாங்க போலாம். அம்மா கவிதா, கண்ணு இந்தாம்மா. வேண்டாம் மாமா, பசிக்கல. இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிம்மா? உடம்ப கெடுத்துக்காதம்மா. இந்த பாலையாவது குடிமா. ஏன் மாமா, ஜெயில பெட்ஷீட் இல்லாம வெறும் தரையில தானே தூங்கணும். ஜெயில போடுற சாப்பாடு எப்படி இருக்கோ என்னவோ. அவரங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரோ. நான் மட்டும் எப்படி மாமா இங்க நிம்மதியா தூங்குறத சாப்பிடுறது? மானமே போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? அப்படியே இந்த பால்ல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்தீங்கன்னா நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? பார், சட்டத்துக்கு முன்னாடிதான் மணி அரசு குற்றவாளி. அவ எந்த தப்பும் பண்ணலாமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அவ வர்ற வரைக்கும் நீ தைரியமா இருக்கணும். பார், இந்த குழந்தைக்கு வேண்டியாவது நீ தைரியமா இருக்கணும். கண்டிப்பா வந்துருவாமா. எனக்கும் நம்பிக்கை இருக்கு, அவர் வந்துருவாரு. இவ புருஷன் அமுதாக்கு விட்டு கொடுத்துட்டான்னு என் காது பட பேசுறாங்களே. உன் புருஷனுக்கு அமுதா மேல ஆசை இருந்தா உன்னை ஏன் கல்யாணம் பண்ணான்னு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. பேசுறவங்க பேசிட்டு போறாங்கம்மா. நீ ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? இங்க பாரு, மணி அரசு தப்பு பண்ணலன்னு கண்டிப்பா செல்லமா நிரூபிப்பா. அவ என்கிட்ட சபதம் பண்ணியிருக்கா. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவ நிச்சயமா சொன்னதை செய்வா. அந்த நம்பிக்கையில தான் அது வரைக்கும் நான் செல்லம்மாட்ட பேச மாட்டேன்னு அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. செல்லம்மா கண்டிப்பா மணியரசை காப்பாத்திடுவா. நீ இந்த பாலை குடிமா. செல்லமா செல்லமா செல்லமா, எப்ப பார்த்தாலும் செல்லமா. ஏன் எல்லாரும் செல்லமா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. அன்னைக்கு அவங்களும் அந்த ஏசி சிவரஞ்சனி சொன்ன வார்த்தையை நம்பி தானே அவங்களை அனுப்பி வச்சோம். அந்த சிவரஞ்சனிக்கு செத்து போன அந்த ஒண்ணு விட்டு தம்பி முக்கியமா போயிட்டான். ஆனா செல்லமாக்கு தான் சொந்த தம்பி மேல எந்த அக்கறையும் இல்லாம போயிடுச்சு. இல்லன்னா அவங்களை எப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்களா? அந்த ஆதாரத்தை ஏசி கிட்ட கொடுக்காம அழிச்சிருக்கலாம்ல. மானமே போனதுக்கு அப்புறம் செல்லமா வந்து என்ன பண்ண போறாங்க? இல்ல, எனக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. என் வாழ்க்கை போயிடுச்சு. நான் யாருக்காக வாழணும்? நான் செத்துறேன். ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதம்மா. பாருமா, உன் குழந்தைக்காக கண்டிப்பா நீ வாழ்ந்துதான் ஆகணும். அந்த பச்சை குழந்தைக்கு வேற யாருமா இருக்காங்க? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. கேப்பல்ல, என்னம்மா யோசிக்கிற? சரி மாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கவிதா, அங்க யாருமா இருக்கா? அங்க போய் என்ன பண்ண போற? குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா. நீ பேசாம எங்க கூடவே இருந்துருமா. அதான் உனக்கும் நல்லது. மனசுடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, அந்த மாதிரி கோழைத்தனமா எதுவும் செய்ய மாட்டேன். என் குழந்தைக்காக நான் உயிரோட இருக்கணும், இருப்பேன். பயப்படாதீங்க. என் குழந்தைக்காக நான் உயிரோட இருப்பேன். நாங்க வாழ்ந்த வீட்டுல இருந்தா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதான் மாமா அங்க போறேன்னு சொன்னேன். பாருமா, நீ தனியா ஒண்ணு அங்க போய் இருக்க வேண்டாம். உன் அண்ணன் ராமச்சந்திரன் வர சொல்லியிருக்கேன். நீ அவன் கூட போ, இப்ப வந்துருவான். சரிங்க மாமா.
நானும் வந்ததும் கிளம்புறோம் மாமா. முத்தழகி அக்கா வந்ததும் சொல்லிடுங்க. கவிதா, வெறும் வயிற்றோட போகாம குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு நீயும் ஒரு வாய் சாப்பிட்டு போமா. சரி வரேன் மாமா. மறக்காம சாப்பிட்டு போமா. சரி. குமாரு, எங்க ஊர்ல பசுமாட்டு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, தெரியுமா உனக்கு? பசுமாட்டு கதையா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ஊர்ல ஒருத்தன் ஒரு பசுமாடு வச்சிருந்தானா. ஆரம்பத்துல நல்லா பால் கொடுத்த அந்த பசுமாடு திடீர்னு பால் கொடுக்கறத நிறுத்திருச்சான். ஐயோ, அப்புறம் பால் கொடுக்காத பசுமாட யார் தான் வச்சிருப்பாங்க, அதை விக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு மாட்டுக்காரனுக்கு அந்த மாட்டை வித்துட்டான். மாட்டை வித்துட்டானா? அப்புறம் மாட்டுக்காரன் அந்த பசுமாட்டை நல்லா தான் பாத்துக்கிட்டான். ஆனா அந்த மாட்டுக்கு என்னவோ அவனை பிடிக்கல. யாருக்கும் தெரியாம அடிக்கடி பக்கத்து ஊருக்கு போய் பழைய ஓனரை பார்த்துட்டு வருமா. திடீர்னு ஒரு நாள் பழைய ஓனர் வீட்லயே தங்கிருச்சான் அந்த மாடு. மாட்டுக்காரன் போய் கூப்பிட்டு பார்த்திருக்கான், அது நகரவே இல்ல. பழைய ஓனர் கொஞ்சம் விவரமானவன் தான். மாடு வந்தா கூட்டிக்கிட்டு போ, இல்லன்னா மாட்டை வித்த காசை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அடப்பாவி. காசுக்கு காசாச்சு, மாட்டுக்கு மாடாச்சுன்னு அவன் பாடு ஜாலி ஆயிடுச்சு. மாட்டை வாங்கினவன் தான் பாவம். காசும் போச்சு, மாடும் போச்சுன்னு அழுதுகிட்டே வந்தான். ஒரு பொருள் செகண்ட் ஹேண்ட்ல சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கி போட்டா இதுதான் கதி இல்ல வாசு? ஆமா குமாரு, செகண்ட் ஹேண்ட்ல சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கினா இப்படித்தான் போகும். சொன்னதும் பெருசா ரோசம் வந்துருச்சோ. உன் பொண்டாட்டியோட யோகியதை தான் பேப்பர்லயும் டிவிலையும் நாடுதா. வெக்கமான சொல்றா. பக்கத்து வீட்டுக்காரனோட போனாலே உன் பொண்டாட்டி கால போய் உடனா. அதை விட்டுட்டு ஏன் மேலே வந்து கை வைக்கிற ஒண்ணு யார் மேல கை வாசு, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இப்ப எதுக்காக அடிச்சுக்கிறீங்க? சொல்லுங்க வாசு, உங்களை தானே கேக்குறேன். சொல்லுங்க வாசு, என்ன நடந்துச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்களேன். மேடம், நானும் குமாரும் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் மேடம். குமார் அவரோட ஒய்ஃப் சமையலை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தார் மேடம். நானும் என்னோட ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். போய் சொல்லாதடா. ஏங்க இவங்க போய் சொல்றாங்க. வாசு, நீங்க சொல்லுங்க. உடனே வாசு, எவனும் பொண்டாட்டிய பத்தி எல்லாம் என் முன்னாடி பேசாதீங்கடான்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்த டீய எங்க மேல ஊத்திட்டு எங்களை அடிக்க வந்துட்டாரு மேடம். எங்க சட்டையெல்லாம் டீய பாருங்க மேடம். ஆமா மேடம், வாசு பைத்தியம் முடிச்ச மாதிரி எங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாரு மேடம். இங்க பாருங்க மேடம், எல்லாரும் அடி வாங்கிருக்காங்க. சொல்லுங்க. வாசு, மேனேஜர் கிட்டயும் குமார் கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. என்ன இருந்தாலும் நீங்க அவங்களை அடிச்சது தப்பு. வாசு,
பாத்தீங்களா மேடம் எவ்வளவு திமிரா அப்புறம்னு? நீங்க சொல்லி கூட அவன் கேட்கல மேடம். இப்பெல்லாம் அவன் முன்ன மாதிரி இல்ல மேடம். எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்படுறான் மேடம். இப்ப என்ன, வாசு உங்களை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? வாசு பண்ணது தப்புதான். வாசுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். வாசுவ மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மேடம் நீங்க போய் ஏன் மேடம் எங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? யாரு பண்ணாலும் தப்பு தப்புதான். நீங்க எல்லாருமே என்னோட ஸ்டாஃப் தானே. இங்க யார் தப்பு செஞ்சாலும் அது நான் செஞ்ச மாதிரி தான். இது கடைசியா இருக்கட்டும். இனிமே ஆபீஸ்க்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது. சரிங்க மேடம். சரி போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க. டேய், என் பொண்டாட்டி நல்லவட. அவ ரொம்ப ரொம்ப நல்லவ. அவளை பத்தி யாராவது தப்பா சொன்னீங்க அப்புறம் கொன்னே புடுவேன். கொலை பண்றதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு கோயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சுடா. ஏண்டா அந்த மணியரசாவது உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி என்னடா உன் பொண்டாட்டிக்கும் மணியரசுக்கும் ஒரு இது சொல்ற? ஏண்டா மச்சான், முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சிக்கல் இல்லாம பாத்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி நகையை அடகு வச்சு ஊரே சிரிச்சு, இதெல்லாம் தேவையா மச்சான் நமக்கு? சொல்லு. சரி சரி குடுறா குடுறா மச்சான், குடு. அட குடுறா. ஏய், என் பொண்டாட்டி நல்லவில்லடா, துரோகி. அவ என்னை ஏமாத்திட்டடா. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்லயே தங்கிட்டா. அவ தலைவலின கூட மணியரசை தான் கூட்டிட்டு போற. அவனை தான் அவன் நம்புற. ஏய், அப்புறம் எதுக்குடா அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்? சொல்டா. டேய் சொல்டா. டேய் சொல்லுங்கறல. எதுக்கு அவன் என்ன அப்புறம் எதுக்கு அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்? நான் சொல்றது கேளு வாசு. நீ ரொம்ப பாவண்டா. உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. புருஷனா அத்துவிட்டு வந்தவளுக்கு வாழ்க்கை கொடுத்தா சரி, ஓகே. அப்புறம் எதுக்கூட மாஜி புருஷன் வீட்டுக்கு பக்கத்திலே கொடுத்தன வச்சா? நீ அவளை நம்புனா, அவ உன் முதுகுல குத்திட்டால. தப்பா சொல்றியா? அவளை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவன் நெருப்புடா. சரி சரி, அவளை யாராவது உரசுனா அப்படியே எரிச்சிருவ. கொலையும் செய்வ. பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? என் பொண்டாட்டி பத்தினிடா, பத்தினி. ஐயோ மச்சான், நீ இப்படி பேசுனா அப்படி பேசுற, அப்படி பேசுனா இப்படி பேசுற. ஏண்டா சோகத்தை மறக்க தான் தன்னடியை கூட்டிட்டு வந்தோம். இதுவே உனக்கு சோகத்தை அதிகமாகிடும் போல இருக்க. உனக்கு ஓவர் ஆகி போச்சு. கிளம்பு கிளம்பு. வர சொன்னா வரணும், போ சொன்னா போகணுமா? சொல்றது கேளு. வாடா வந்தேன். எங்கடா போறேன்டா? விடுங்கடா. என்ன நிம்மதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். விடுங்கடா. என்னை விட்டு அவளும் போயிட்டா. டேய் விடுங்கடா. என்ன நான் போறேன்டா. என்ன நிம்மதியா இருக்க விடுங்கடா. தொல்லப்படாங்க. நான் போறேன். என்னடா போடா. டேய் போங்க. கவிதா, அழாதம்மா. நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்கிறத பத்தி யோசிப்போம். நீ முத்தழகியை விட்டு வந்தது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி நேரத்துல நீ உன் வீட்டுல போய் தனியா என்னமா பண்ண போற? இல்லைண்ணே, பக்கத்து வீட்டுல தான் பேபி இருக்காங்க.
அவங்களும் என்ன மாதிரி மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. வயசானவங்களுக்கு நான் இருந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் அங்க போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் இருக்கும். சரி பாத்தியா பாத்து போயா போயா தந்திரங்கட்டதும் பொண்ணால நான் கெட்டது எதனால சாகுறாங்க. ஏய் எப்படி போகுது பாரு. டேய் தள்ளுடா டேய். தோட்டை அளந்துட்டு போறோம். டேய் தள்ளுடா. கத்துற காலம் இல்ல. நான் இருக்கேன் சேருக்குள்ள. டேய் தள்ளுடா. தள்ளுடா நீ ஏத்தி போயிட்டே இருப்பேன். அண்ணே என்னம்மா? அது அது வாசுனே. அண்ணே வண்டி நிப்பாட்டுங்க. நான் இருந்த வாசு வாசு. ஐயோ வாசு வாசு வாசு. என்ன வாசு இது? நடு ரோட்ல இப்படி அசிங்கமா? இதெல்லாம் நல்லவா இருக்கு? நல்லா இல்லதான். என்ன பண்றது? நல்ல தாங்க முடியல. உங்க வேதனை எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு நடந்தா நல்லாவா இருக்கு? இது பாருங்க, உங்க பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் புருஷன் கூட இப்ப ஜெயில தான் இருக்காரு. நானும் துக்கத்தை மறைக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு ரோட்ல சுத்தினா எல்லாம் சரியாயிடுமா? இது பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த செல்லமா தான் காரணம். ஒண்ணு விட்டு தம்பி அயோக்கியன்னு தெரிஞ்சோ அந்த சிவரஞ்சனி அவன் கௌரவத்துக்காக போராடுறா. ஆனா அந்த செல்லமா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டா. அவங்களும் தன் புருஷனோட வாழ மாட்டாங்க, மத்தவங்களையும் வாழ விட மாட்டாங்க. நீங்க முதல்ல ஹோட்டல்ல இருங்க. வாங்க வாசு. ஐயோ வாங்க வாசு. போங்க. சொல்லுங்க. ஹார்பருக்கு அனுப்ப வேண்டிய கார்மெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கு மேடம். சரி. ஆனா என்ன ஆனா? எல்லாத்தையும் செக் பண்ணி கண்டெய்னருக்கு அனுப்பணும் மேடம். வாசு தான் செக் பண்ணி கையெழுத்து போடணும். ஆனா வாசு இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். என்னாச்சு? தெரியல மேடம். வாசு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ரிங் போயிட்டே இருக்கு. ஆனா யாருமே அட்டெண்ட் பண்ணல மேடம். சரி, நீங்க போனை வைங்க. நான் என்னோட நம்பர்ல இருந்து ட்ரை பண்றேன். ஓகே மேடம். கடல் சார் பொரியல். இப்போ கடல்ல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். வாசு என்ன பண்றாங்க? வாசு டேய் என்ன பாருடா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா? என்னடா ஆச்சு உனக்கு? வாசு வாசு பாருடா வாசு. விசாகம் வாசலே நிக்க வச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க? 4 பேர் பார்த்தா நமக்கு தான் அசிங்கம். உள்ள கூட்டிட்டு வா. வாடா. பாத்துமா பாத்துமா. ஏன்டா உனக்கு இந்த பழக்கம்? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் இருந்த பிள்ளை இப்படி ஆயிட்டானே. ஐயோ கடவுளே. அம்மா கவிதா கொஞ்சம் விசிறி எடுத்துட்டோம்மா. அங்க இருக்கு, எடுத்துட்டோம்மா. என்னங்க பேபி? வாசு ஆமா, நாங்க ஆட்டோல வந்துட்டு இருந்தோம். வர வழியில வாசு இப்படி ரோட்ல தள்ளாடி நடந்து வந்துட்டு இருந்தாருமா. நல்ல வேளை நாங்க பார்த்துட்டோம். விழுந்தா அடிப்படை போகுதுன்றதுக்காக தான் நாங்க கூட்டு வந்துட்டோம். தண்ணி எடுத்துட்டோம்மா. கவிதா கொஞ்சம் தண்ணி எடுத்து. ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இப்படிதாம்மா வர வழி ஃபுல்லா அமுதான் புலம்பிட்டே இருந்தாப்ல. ஒண்ணே ஒண்ணுன்னு பெத்த அது இப்படி லோல் பண்ணிட்டு இருக்கேன். டேய் வாசு இந்தடா இந்த வாசு கொஞ்சம் தண்ணி குடிப்பா. இந்த கொஞ்சம் டேய் கொஞ்சம் தண்ணி குடிடா. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா.
விட்டுருங்க, தூங்குனா எல்லாம் சரியாயிடும். ஐயா கொஞ்சம் கை கொடுங்க, உள்ள படுக்க வைப்போம். பார்த்து பார்த்து. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாம் நடக்குது. பேபி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. எனக்கும் மனசு சரியில்லை. உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம் தான் நான் இங்க வந்துகிட்டு இருந்தேன். ஆனா வர வழியில அம்மா, வாசு தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். பத்திரமா பாத்துங்க, நான் கிளம்புறோம். வாமா, நீ கிளம்பு, நான் எடுத்துட்டு வரேன். வரேன் பேபி. வரமா. ஹலோ, நான் விசாகம் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. நீ உடனே கிளம்பி இங்க வா. ஏங்க எதை பத்தி? ஹலோ ஹலோ, ஹலோ. என்னன்னு தெரியலம்மா, வாசு போன் எடுக்கல. இன்னைக்கு சரக்கெல்லாம் ஹார்பருக்கு போயே ஆகணும். நீங்க வாசுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். சுமதி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி கையெழுத்து போட சொல்லுங்க. ஓகே மேடம். அப்புறம் எல்லாமே முடிஞ்சோடனே எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வந்துடுவேன். நீங்க கரெக்டா பாத்துங்க, சரியா? சரிங்க மேடம். பாத்துப்பா. இப்படி உட்கார் உட்கார். கொஞ்சம் மோர் குடுமா. டேய், ஏன்டா இப்படி இம்சை பண்ற? டேய், ஏந்திர, கொஞ்சம் மோர் குடுறா. இந்த கொஞ்சம் கூட மோர் குடி. கொஞ்சம் குடி. குடுமா. போத விட்டுருமா, அப்புறம் வாந்தி எடுத்துட்டு போறேன். பாத்துட. என்ன பண்ணுவேன்? இதுக்குதான் இந்த ஊரே வேணான்னு தலைப்பாரா அடிச்சுக்கிட்டேன். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உண்மையிலேயே வாசு மேல எந்த தப்புமே இல்ல. வேலை பாக்குற இடத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமா பேசினா அவன் தான் என்ன பண்ணுவான்? நீ வீட்டுக்குள்ளே இருக்க, அவன் ஆம்பளை, 4 இடத்துக்கு போறவன், மனசு உடஞ்சு போய் குடிச்சிட்டு வந்துட்டான். இப்படியே விட்டுட்டா குடிச்சு குடிச்சு நாசமா போயிடுவாமா. இல்லண்ணே, இன்னையோட ஒரு முடிவு கட்டி ஆகணும். வரட்டும் அந்த வடமலை. அவன் இன்னைக்கு 2ல 1 சொல்லாம இந்த இடத்தை விட்டு கிளம்ப முடியாது. இன்னைக்கு பேசிட வேண்டியதுதான். போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். பாத்தீங்களா, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அண்ணே, நீ இவனை கொஞ்சம் பாருங்க. இதோ வரேன். நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். எப்ப போன் பண்ண, நீ எப்ப வர? என்ன, ஏதாவது பிரச்சனையா? உன் தங்கச்சி என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அன்னையில இருந்து பிரச்சனை தானே. இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? வாசு எங்க? வாசு உள்ள இருக்கா, போய் பாரு. உன் தங்கச்சியால என்ன நிலைமையில இருக்கான்னு போய் பாரு.
பத்தி தப்பா பேசுறீங்களா? பாரு என் பையனை எப்படி உருக்குலைஞ்சு போயிருக்கான்னு பாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பையன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். இன்னைக்கு ஆபீஸ்ல யாரும் அமுதாவை கிண்டல் பண்ணிருக்காங்க. தகராறாய் அவங்கள போட்டு அடிச்சிருக்கான். வருத்தத்துல வர்ற வழியில குடிச்சிருக்கான். ரோட்ல விழுந்து கிடந்திருக்கான். கவிதாவும் அவன் அண்ணனும் சேர்ந்துதான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. என்னப்பா என்னமோ நீ பாட்டுக்கு வந்து அவனை பார்த்து நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. உன்னை அவனை பார்த்துட்டு போறதுக்கு வர சொன்ன. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்க வேதனை எனக்கு புரியுது. புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? நீ இருமா, நான் பேசுறேன். தம்பி, கிராமத்தில் இருந்த நானு பேப்பர் நியூஸை பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல என் தங்கச்சி இங்க இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு ஆபீஸ்ல பேசினாங்க, நாளைக்கு தெருவுல பேசாங்க. உன் தங்கச்சிக்காக நாங்க எல்லாருக்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்க முடியுமா? எங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை. மாப்பிள்ளை இங்கே இருந்தா நடந்ததை நினைச்சு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்குவாரு. நாங்க கிராமத்துக்கே போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. ஐயா, அமுதா இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கும்போது நீங்க ஊருக்கு போறேன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? நல்லது கெட்டது பத்தி எல்லாம் நீ ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். நாங்க நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் இத்தனை வருஷம் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்காதவளை தாங்கிக்கிட்டு இருக்கோம். தங்க நகைகள் எல்லாம் எடுத்துட்டு கவரி நகைகளா மாத்தி வச்சா அதையும் சகிச்சுட்டானே இருந்தோம். இப்படி மத்தவங்களுக்காகவே நல்லது நினைக்கிறதுனால்தான் இன்னைக்கு நாங்க அவமானப்பட்டு நிக்கிறோம். அவமானங்கிறீங்களே, அப்படி என்ன நடந்துருச்சு? அமுதா தப்பு பண்ணல, உங்களுக்கும் தெரியும். தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கொலையை பண்ணிட்டா. சரிங்க தம்பி, உங்க தங்கச்சி தப்பு பண்ணல, நாங்க ஒத்துக்கிறோம். அவளை வெடி எடுக்க நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? சொல்லுங்க தம்பி, என்ன முயற்சி எடுத்தீங்க? எனக்கு தெரியும், நீங்க எதுவுமே பண்ணல. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. நீங்க எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்க. இது என்ன நியாயம்? சொல்லுங்க தம்பி. அமுதா விஷயத்தை செல்லமா பார்த்துட்டு தான் இருக்கா. யார் அந்த செல்லம்மா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க தம்பி. என் பொண்டாட்டி. பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் செல்லமாவும் பிரிஞ்சிருக்கீங்க. அந்த செல்லம்மாவோட தம்பிக்கு அமுதாவை கட்டி வச்சீங்க, அவங்களும் சேர்ந்து வாழல. அதுக்கப்புறம் செல்லம்மாவும் நீங்களும் சேர்ந்து என் மாப்பிளைக்கு அமுதாவை கட்டி வச்சீங்க. அது இந்த லட்சணத்துல இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க குடும்பத்துல யாருமே புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்தே வாழ மாட்டீங்களா? இது என்ன உங்க குடும்பத்தோட சாபக்கேடா? எதுக்கு என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இத பார் வடமல, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். அமுதா எங்களுக்கு சரிப்பட்டு வரல. அத்து விட்டுரு. அத்து விட்டுரு, அத்து விட்டுரு, அத்து விட்டுரு. எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே, இப்படி பேசலாமா? நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமாப்படுதா? தம்பி, இப்ப என்ன கேட்டுட்டோன்னு இப்படி குதிக்கிறீங்க? ஊர் உலகத்துல நடக்காததையா கேட்டுட்டோம்? ஏ, நீங்களே அமுதாவை மணி அரசு கிட்ட இருந்து அத்து விட்டு தானே என் மாப்பிள்ளை தள்ள கட்டினீங்க. அது சரின்னா இதுவும் சரிதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.